அழகே அழகு சீரியல்ல லக்ஷ்மியோட அராஜகத்தை தட்டி கேட்க மதி ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கார்ல போக போக தங்கராஜ் ரேவதி கிட்ட உண்மையை சொல்லு ரேவதி, என்னத்தானே கிண்டல் பண்ணி சிரிச்சிங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி, இல்லைங்க, நாங்க எதுக்கு உங்களை கிண்டல் பண்ணி சிரிக்கணும், அப்படி ஒன்றும் எங்களுக்கு அவசியம் இல்லைங்க, நாங்க சும்மா ஜாலியா பேசிட்டு இருந்தோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாதா உன்னை பத்தி, என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுனா உனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ், இல்லை ரேவதி, உனக்கு வர வர குளிர் விட்டு போச்சு, அடி இந்த இட்டுக்கு இல்லைல்ல, அதுதான் உன்னை அப்பப்போ தட்டி வச்சுட்டே இருக்கணும், அது இல்லைன்னா நீயும் கொஞ்சம் ஆடதான் செய்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி, ஆமாம் அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டாலும் அப்படின்னு ரேவதி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. இங்கே பாக்கியராஜ் வீட்டில் லக்ஷ்மி மலர்கிட்ட, மலரு மலரு என்ன சமைக்கிற இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இட்லி தான் அத்தை காலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா பாரு இந்த இட்லி தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா, இன்னைக்கு பாக்கியராஜ் எவ்வளோ பெரிய நல்ல நியூஸ் சொல்லியிருக்கான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்யக்கூடாதா, ஒரு கேசரி செய்யலாம் பூரி செய்யலான்லாம் இல்லை, எப்போ பாரு இந்த இட்லி பொங்கல்னு ஒரே அரைச்சமாவே அரைக்க வேண்டியது, உனக்கு வர வர கைகாலெலாம் வணங்கவே மாட்டேங்குது மலரு, வேலை செய்யறதுனா உனக்கு எப்படி இருக்கும்னே தெரியல, ஈஸியாக எந்த வேலை இருக்கோ அதை முடிச்சுட்டு கம்முன்னு போய் ரூம்குள்ளே உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு மலரை பார்க்குறாங்க, மலர் மதியை பார்க்குறாங்க. உடனே மலர் இருந்துக்கிட்டு, சரியத்தை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜ் அப்போ வந்து, மலர் இன்னைக்கு என்ன டிஃபன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர், இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச பூரி கேசரி எல்லாம் செய்யலான்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் இருந்துட்டு, இங்கே பாரு மலர், எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குது, அதனால எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு இட்லியே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லக்ஷ்மி இருந்துட்டு, என்னடா நீ எவ்வளோ பெரிய நல்ல நியூஸ் சொல்லியிருக்க, நானே அவளை பூரி செய்ய கேசரி செய்யன்னு சொன்னால் நீ வந்து இட்லி போதுங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்யராஜ், இல்லைம்மா ஏனோ தெரியல வயிறு ஒரு மாதிரி இருக்குது அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதையவே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் போயிடுறாங்க. மலர் இருந்துட்டு, நிஜமா உங்களுக்கு வயிறு சரியில்லையா பாக்யராஜ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாக்யராஜ், இல்லை மலர், நீயும் எத்தனை வேலை தான் செய்வேன், அதுதான் இதே போதும்னு விட்டுட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பல் இல்லை நீங்கள், உங்களை பார்க்கல என் கண்ணே பட்டுடும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் இருந்துட்டு, மதி நீ இவரை முழுசாலாம் நம்பிடாத, இவர்கிட்டயோ நிறைய மைனஸ் பாயிண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜ், என்ன மலர் சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, வேலைக்கு நேரமாச்சுல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறாங்க. வெளியில் வந்து வராண்டால லக்ஷ்மி உட்காந்துருக்காங்க. அப்போ சுரேஷ் வந்து உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காரு. அதை பார்த்த லக்ஷ்மி இருந்துக்கிட்டு, இங்கே பாரு சுரேஷ், எப்படியோ உங்கள் அண்ணனுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, அதே மாதிரி நீயும் உன்னோட உத்தியோகத்தில் பெரிய பெரிய ப்ரொமோஷன்லாம் வாங்கி இந்த ஐஜி என்னென்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி பெரிய ஆளாயணுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷும் இருந்துக்கிட்டு, சரிம்மா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்ருக்காங்க. காஃபியை குடிச்சிட்டு டம்ளர் அங்கேயே வச்சுட்டு எந்திரிச்சு டியூட்டிக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ மலர் கிச்சனுக்குள்ளே இருந்து ரூமுக்கு போகிறக்காக வெளியில் வராங்க. அப்போ லக்ஷ்மி இருந்துக்கிட்டு, ஏய் நில்லு, எப்போ பாரு உள்ளேயும் வெளியிலும் நடந்துக்கிட்டே இருக்கிறியே தவிர ஏதாவது வேலை செய்கிறியா, நீ உன் புருஷன் குடித்த டம்ளர் இங்கேயே இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு போய் வைப்போன்னு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி இருந்துட்டு, குடிக்க தெரிஞ்சதில்ல அவருக்கு, அப்போ குடிச்சு முடிச்சுட்டு அதே கையோட கொண்டு வந்து சிங்க்குள்ளே வச்சிருக்கலாம்ல, அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் அங்கேருந்து வரணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி, உன்கிட்ட ஒரு வேலை சொன்னால் அதை செய்யவே மாட்டையா, அதில் 1000 கேள்வி கேட்பியா, நீ ஏதாவது ஒரு வேலையை கேள்வி கேட்காம நீ செஞ்சிருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி, இது கேள்வி கேட்கறது இல்லை, நல்ல பழக்கத்தை உங்கள் பையனுக்கு ஏன் சொல்லி கொடுக்கலன்னு கேட்குறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி, அம்மா தாயி, உன்னைய உங்கள் அம்மா எப்படித்தான் வளர்த்தி வச்சிருக்கானே தெரியல, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி மேலே கேள்வி, 1008 கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி, இங்கே பாருங்க, எங்கள் அம்மாவை பற்றியெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம், நீங்கள் தான் உங்கள் பசங்களை ஒழுக்கமாக வளர்த்தி வைக்கல, ஒரு சின்ன வேலைகளை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க, துண்டு துவைச்சா அதை காய போடுறதில்ல, காஃபி குடிச்சா அதை சிங்கில் வைக்கிறதில்ல, இதெல்லாம் சின்ன வேலைகள் தானே, அதை கூட செய்ய முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லக்ஷ்மிக்கு கோபம் வந்துடுது. இப்போ என்னடி சொல்கிற, நான் என் பிள்ளைங்களை ஒழுக்கமாக வளர்த்தலன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என் அம்மாவை சொன்னங்காட்டி தான் நான் உங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி நிற்காமல் போயிடுறாங்க. லக்ஷ்மியும் வந்து சோஃபாவில் அமைதியாக உட்காந்துடுறாங்க. சாயந்தரமும் ஆகுது, எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. சுரேஷ் கிட்ட நடந்த விஷயங்களை லக்ஷ்மி சொல்கிறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துட்டு, நீ என் அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி, கண்டிப்பாக என்னால் முடியாது, நான் செய்யாத தப்புக்கு நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மலரு, இங்கே பாரு மதி, ஒரு சின்ன மன்னிப்பு தானே, தயவு செஞ்சு கேட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கு மதி இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நானும் மன்னிப்பு கேட்டேன்னா உங்களை மாதிரியே என்னையும் மாற்றி வச்சிடுவாங்க, என்னால் எல்லாம் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுரேஷ், அப்படியா, உன்னால் ரெஸ்பெக்ட் முடியாமல் இருக்க முடியாதுன்னா அப்போ நீ கிளம்பு, இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு வராங்க வெளியில். பாக்கியராஜ் மலர்னு அத்தனை பேரும் சுரேஷ் வேண்டா, கம்முனரு, அமைதியாரு அப்படின்னு சொன்னாலும் லக்ஷ்மியும் ராகவனும் அதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. லக்ஷ்மி, அவளுக்கு அப்படிதாண்டா பண்ணணும், என்ன ஒரு திமிரு, வாய்க்குழுப்பு, யாரு கேட்ட எதுக்கு எடுத்தாலும் சண்டை, கேள்வி மேல கேள்வி, பெரியவங்க சின்னவங்கிற மரியாதை எல்லாமே எப்ப பாரு இப்படியே பேசிட்டு இருக்கா, இப்படியெல்லாம் பண்ணாதான் அவளுக்கும் புத்தி வரும் அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ்க்கு ட்ரிகர் ஆயிருது. உடனே மதியை பிடிச்சி வெளியில தள்ளுறதுக்காக இழுத்துட்டு போகும்போது மதி இருந்துட்டு, கையை விடுங்க, கையை விடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னை யாரும் கழுத்து பிடிச்செல்லாம் வெளியில தள்ள வேண்டாம், நானே போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி வேக வேகமா வெளியில போறாங்க. மலர் பின்னாடியே வந்து, மதி போகாத மதி, நில்லு, பேசிக்கலாம் நில்லு அப்படின்னு சொல்றாங்க. மதி இருந்துக்கிட்டு, நடந்தது நீங்களும் தானே பார்த்தீங்க, இங்கே இவ்வளோ அவமானத்துக்கு அப்புறமும் நான் இருக்கணுமா, அப்படியெல்லாம் இருக்க முடியாது, என்னால் சுய கௌரவத்தை விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே பாக்கியராஜ் இருந்துட்டு, என்னடா சுரேஷ் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி இருந்துட்டு, போனா போட்டு விடுடா, அவள் என்ன பெரிய இவளா, அவனால இந்த குடும்பத்தில் நிம்மதியே போச்சு, எதுக்கு எடுத்தாலும் வாய் பேசிட்டே, அப்பப்பா வீடாட்டவா இருந்தது இது இத்தனை நாளா, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. சுரேஷும் டென்ஷனாக பெட்ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. இங்கே மதி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் அவங்க அப்பா அம்மா இருந்துக்கிட்டு, என்ன மதி நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ளை வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி, இல்லைம்மா அவர் வரல, ஏன் நான் மட்டும் வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதியோட அம்மா, இல்லடி நீ மட்டும் வந்திருக்கிய, அதுவும் இவ்வளோ கோவமா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு நடந்ததை சொல்கிறாங்க. அதுக்கு மதியோட அம்மா, ஏண்டி இங்கே தான் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னா அங்கே போயும் இன்னும் பொம்பளை ஆம்பளைன்னு எல்லாம் ஒன்று தானே பேசிகிட்டு இருந்தியா, புருஷன் சாப்பிட்ட டம்ளரை எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு என்னடி அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி இருந்துட்டு, அதே தாம்மா நானும் கேட்குறேன், குடித்த டம்ளரை எடுத்து கொண்டு போய் வைக்கிறதுக்கு சிங்கில் ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, அதையே அவர் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதியோட அப்பா, ஏன் மதி இப்படி பண்ணுற, இப்போ என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி, ஒன்றும் ஆகாது, அவரே புரிஞ்சுக்கிட்டு வந்து கூப்பிட்டா நான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதியோட அம்மா, ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. மதி, யாருக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கு மதி, ஐஜி சாருக்கு தாப்பா பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ ஐஜிக்கெல்லாம் கூப்பிட்ற, அவருக்கு பாடம் புகட்டியே ஆகணும், அவர் கூப்பிட்டு இவரை வார்ன் பண்ணாதான் இவராக வந்து என்னை கூட்டிகிட்டு போவார், அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா அராஜகத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேணாம், அதுக்கு தான் அவருக்கு கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதியோட அம்மா, ஏய் வேணாண்டி, இன்னும் பிரச்சனை பெருசாயிடும், மாப்பிள்ளையோட கோபம் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் சாந்தமாவா இருக்காரு, கம்மு நிருமானி, உன்னையாட்டவே என்னாலெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஜிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதுதான் இனிவர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.